பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபிரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதனம் கலியதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிண்டு போகிறது பெரிவாதனை. நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிண்டு போகிறது பெரிவாதனை. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்கள், தினமே பாருங்க. என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் பெரியவாளுடைய அனுகிரகத்தில் இருந்துருக்கு. அதை நீங்கள் படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்மளை கைப்பிடிச்சு கூட்டின்னு போகிறது பெரியவாதனைன்னா வேறு யார் கூட்டின்னு போக முடியும்? வேறு யாரும் மற்ற யாரோட போனால் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவா. பெரியவா கூட போனால் தான் கூட்டின்னு போவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாபெரியவா வந்து ஹோஸ்பெட் அப்படிங்கிற இடத்துல தங்கி தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருந்தார். திருத்தாமரையில் திருத்தாமரை பிரதர்ஸ்னு பெரியவாளால் பேர் இடப்பட்ட 2 பேரில் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் திருச்சியில் இருந்திருக்கார். அவர் வந்து இவருடைய மாமாவை கூட்டிகிட்டு போயின்ட்டுருக்கார். ஊரை பார்த்து போயின்ட்டுருக்கார். எங்கேயோ வந்தார், மாமாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறார். போகிற வழியில் அவருக்கு திடீர்னு தோணித்து பெரியவாளை தரிசனம் பண்ணிடலாமேன்னு தோணும்போது காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணார், அவள் மாமாவுக்கு கொஞ்சம் அந்த பிபி சுகர் அதெல்லாம் இருக்கும் போல இருக்குது. அவள் அக்காவை தான் தாய் மாமாவுக்கு கொடுத்துருக்கா. அவர்கிட்ட சொன்னாரா, நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் இங்கே இந்த இது இருக்கு இல்லையா, பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங் ரூம், அங்கேயே தங்கிக்குங்கோ, இருங்கோ, நான் வந்து போயிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துடுறேன் அப்படின்னாராம். வெளியில் போனால் அவருக்கு பஸ் கிடைக்கும். அதனால் அவர் சரின்னாராம். அவருக்கு ஏன்னா நைட்டு வந்து ட்ரெயின் இருக்குது, அதனால் அவரும் நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருப்பான்னாரு. சரின்னாரு. அவருக்கு தேவையான அவருக்கு இது சாப்பிட்றதுக்கு இது அந்த டேப்லெட்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது. அந்த தைரியத்தில் கிளம்பிட்டார். நான் டைம் இருக்கேன் அப்படின்னு வெளியில் வந்தார் கிருஷ்ணன். வந்தோடனே பஸ்ஸு அதை பெரியவா அனுகிரகம் தான் நடக்கும், பீலேறு போகிறது அப்படின்னு பஸ் வந்தது. அதில் ஏறிண்டார். 10:30 மணி இப்போ காலத்தால் ஏறிண்டார். ஏகப்பட்ட கூட்டம். இவர் போனார் கிளம்பி போய் சேர்ந்துட்டார். நான் சொல்கிறது தப்பு. அவர் போய் அங்கே சேரும்போது 10:30 மணி. அங்கே ஏகப்பட்ட கூட்டம். இதுக்கு அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து பீலேறு போயிட்டார். இப்போ பீலேறு தான் இவர் போயின்னு இருக்கார். இப்போ இவர் அதான் சொல்லணும். நான் பெரிய வந்து ஹாஸ்பிட்டலில் இல்லை, பீலேரில் இருக்கா. அதனால் ஒரு அணுக்குத்தொண்டர் அங்கே வந்தார். வந்து கிருஷ்ணன் அவர் தெரியாது, அவர் வந்து யாருன்னு தெரியாது கிருஷ்ணன்றவர். அதனால் அவர் சொல்லிகிட்டே வந்தாராம், திருத்தாமரை கிருஷ்ணன் யார், திருத்தாமரை கிருஷ்ணன் யார் அப்படின்னு 2 தடவை 3 தடவை கேட்டாராம். இவர் வந்து காதலை சரியாக வாங்கிக்கல கிருஷ்ணன். நம்மளை தான் கூப்பிட்டாலும் இல்லை ஏதோ காதில் விழுந்ததேன்னு நினைக்கிறார். ஆனால் சரியாக அவருக்கு வாங்கிக்கல. ஏதோ ஒரு யோஜனையில் இருந்திருக்கார். வந்தவர் போயிட்டார். சரி, நம்ம வந்தது யாருக்கும் தெரியாது. இப்போ தான் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கோம் க்யூவில், இது எப்படி தெரியும்? அதனால் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் அப்படியே இருந்தார். கொஞ்ச நேரம் போயிருக்கும், திருப்பி அதே ஆள் வந்தார், அருக்கு தொண்டர் வந்தார். திருத்தாமரை கிருஷ்ணன் இருக்காராங்க அப்படின்னு கொஞ்சம் மாற்றி கேட்டார் 2 வாட்டி. நான் தான் அது அப்படின்னு இவர் கூட்டம் இதில் இந்த லைன்லேருந்து வெளில வந்தார். வாங்க பெரியவா உத்தரவாருது வாங்க அப்படின்னு போனோன்னே பெரியவா வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டுருக்கார். அவருக்கு முன்னாடி 2 பண்டிட்டு, வேத பண்டிட்டு மாதிரி 2 பேர் இருக்கான். இவர் போய் நமஸ்காரம் பண்ணார். அப்போ பெரியவா சொன்னாலாம், இவன் திருத்தாமரை கிருஷ்ணன், இன்னொருத்தன் மணி இருக்கான், இவெல்லாம் திருத்தாமரை பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டாராம். 2 பேரும் தடி வரிசை பண்ணுவான் அப்படின்னா. அந்த தடி வரிசைன்னா கையில் ஒரு கம்பை வச்சுப்பான். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது, ஹாஸ்பிட்டல் முடிச்சு தான் இங்கே வந்திருக்கார் அவர்.
இப்போ வந்து இவ தரிசனம் பண்ணுற இடம் வந்து கிருஷ்ணன் இந்த பீலேரு அங்கேக்கு ஹாஸ்பிட்டலில் இவ 2 பேரும் தடி வரிசை பண்ணுறான். அதாவது கையில் ஒரு தடி வச்சுப்பாலாம், சும்மா மிரட்டுவா எல்லாரையும், பக்தர்களை ஒழுங்காக நிலுங்கன்னு தரையில் அப்படி தட்டுவா. அவன் மேலே ஒன்றும் பண்ண அடிக்கக்கூடாது, அவள் நேரம் நிற்பா. அதான் தடி வரிசை போல இருக்குது. அதை சொல்லி சிரிச்சுட்டானா பெரியவா. அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான். பெரியவா வந்து அதை ஞாபகம் வச்சுருக்காராம், என்ன மாதிரி அவள் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி. அதெல்லாம் பண்ணி முடித்தோடனே சரி யாரோட வந்த நீ அப்படின்னு பெரியவா கேட்டாலும் அவர் சொன்னாராம், கிருஷ்ணன் என்னோடய மாமாவோட வந்திருக்கேன், அவரை ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன் இதில் அப்படின்னாராம். ஓஹோ சரி, அப்போது நீங்கள் ஆகாரம் பண்ணிவிட்டு காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு வந்துருக்கீங்க, அங்கே போய் இங்கே ஆகாரம் பண்ணிட்டு கிளம்பிப்போ, நீ புதுப்பெரியவா கிட்ட தீர்த்தம் வாங்கின்னு கிளம்பு அப்படின்னா. புதுப்பெரியவா அங்கே இங்கே பக்கத்தில் இருக்கா போல இருக்குது. சொன்னால் அங்கே போனார், அங்கே போய் தீர்த்தம் வாங்கிட்டார், வந்தார், ஆகாரம் பண்ணிட்டார். 1:30 மணி ஆகிடுத்து. இப்போது 4 மணிக்கு அங்கே ட்ரெயின், 1:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி போயிட்டே இருக்குது. அங்கே வந்து 3:45 ஆகிடுத்து, பஸ்ஸு போகலை. பஸ் அங்கே நின்று போயிருக்க போல இருக்குது. எல்லோரும் ஏற்றிட்டு காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது மணி 3:45 ஆகிடுத்து. 3:45, 4 மணிக்கு ட்ரெயின் வந்து 4:15 கிளம்பும் போல் இருக்குது. ஆனால் இப்போ வந்து 4 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 4:15 தான் வருது போல் இருக்குது. அது இவருக்கு தெரியாது. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, மாமாவை கண்டுபிடிக்கணும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதான் அக்கா ஆத்துக்கார இப்போ ட்ரை பண்ணுறாரு, எங்கேன்னு போய் தேடி பார்த்தானே அவர் இருக்கார். என்னடா நீ இவ்வளோ லேட்டாக வர, நான் பயந்தே போயிட்டேன், நீ ரொம்ப லேட் ஆகிடுவியோ அப்படின்னு. இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அவர் வார்த்தை வந்ததோ அதை நம்ம போட்டிருக்கோம். அவர் சொல்கிறார், பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், பெரியவாளுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் என் மாமா வெயிட் பண்ணுறாரு, நான் போய் ட்ரெயினை பிடிக்கணும்னு, பெரியவா போயிட்டு வா, அதெல்லாம் போகலாம் போ அப்படின்னு. அதனால் நம்ம எங்கே வரோம், நம்மளை கைப்பிடிச்சி கூட்டின்னு போகிறது பெரியவா தானே, அதனால் நான் வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. 15 நிமிஷம் ட்ரெயின் லேட்டாக வருது, 4:15 வந்து அப்புறம் 4:30 தான் கிளம்பியிருக்கோம். நல்லா சேஃபாக அவர் கிளம்பி ஏறி போயிருக்கார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்பிட்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஜெய்சங்கர மகாபரிபாதேஸ்வரர்.